கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன் ஆலயத்துக்குள் வரும்போது எப்படி காணப்படுவான்? ஒரு பயபக்தி காணப்படும். ஹல்லேலூயா. ஏனோ தானோட்டு காணப்பட மாட்டான். ஆலயத்துக்குள் காணப்படும் போது என்ன காணப்படும்? ஒரு பயபக்தி காணப்படும். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் நம்மத்தில காணப்படுகிறார் என்கிற ஆலயத்தை குறித்து தானே ஒரு பயபக்தி காணப்பட வேண்டும். ஜெபத்தை குறித்து தானே ஒரு பயபக்தி காணப்பட வேண்டும். கொடுமானவரை ஜெபிக்கும் போது முழங்காலோடு ஜெபிக்கிறது நல்லது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்னாடி நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. பெரிய அதிகாரிகளுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்க்கும்போது யாரும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டான் பாருங்க. ஒரு சிஎம் முன்னாடியோ மினிஸ்டர் முன்னாடியோ நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ படித்த அதிகாரிகள் இருந்தாலும் அப்படியே குனிஞ்சு தான் பவ்யமாக தான் பேசுவாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். அது போல ஜெபிக்கும் போது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். பயத்தோடு கூட நம்முடைய ஜெப நிலை எப்படி காணப்படணும்? ஒரு பயபக்தி காணப்படணும். தூங்கிட்டே ஜெபம் பண்ணுவேன், படுத்துட்டே ஜெபம் பண்ணுவேன். இல்லை, ரெஸ்பெக்ட் காட். கர்த்தரை நீ கனம் பண்ணி பழகு. கர்த்தர் மேல உன் ஜெப நேரம் பயபக்தியா இருப்பதாக. பரிசுத்த வேதத்தை கனப்படுத்தி பழகிக்கொள், ஆலயத்தை கனப்படுத்தி பழகிக்கொள். ஹல்லேலூயா. வேதத்தை எஸ்ரா புஸ்தகத்தில் பார்க்கும்போது எஸ்ரா கர்த்தருடைய ஆலயத்தை வாசிக்க தொடங்கின போது அந்த முழு சபையும் எழுந்து நின்றதாம். The respected in the Holy Bible. ஹல்லேலூயா. இது மதிப்புக்குரியது, ஆனால் அதை விட அதிகமாக பயன்படக்கூடியதாகவும் காணப்படணும். சில வீட்டில் வந்து ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் இது மதிப்புக்குரியதாகவும் காணப்படணும், இது பயன்படக்கூடியதாகவும் காணப்படும். நாம் இதை பயன்படுத்தும் போது ஒரு ஹானர் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹானர் காணப்படும். வீட்டில் பார்க்கும்போது பைபிள் அப்படின்னா அதுக்குரிய ரேக் காணப்படணும். நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது அதுக்குரிய அட்டென்ஷன் காணப்படணும், அதுக்குரிய ரெஸ்பெக்ட் காணப்படணும். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் எதுல விளங்கும்? பயபக்தியில விளங்குமா. யோபு எழுதின புஸ்தகம் 15:4 நீங்க வாசிச்சு பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்துக்கு என்ன உண்டா? பிரயோஜனம் உண்டு. ஹல்லேலூயா. நீர் பயபக்தியை வீணென்று கருத்திராத. தேவனுக்கு மேல உள்ள பயபக்தி, ஆலயத்தின் மேல உள்ள பயபக்தி, ஆலயத்துக்குள்ள வரும்போதே ஒரு அட்டென்ஷன். பிரசங்கி 5:1 சொல்லப்பட்டிருக்கு. எங்க போற? போன வாரம் கேட்டோம், மூடன் பலியிடுகிறது போல நீ பலியிட போறதில்லை. மூடன் தான் ஆலயத்துக்குள்ள என்ன செய்வான்? செவி கொடுக்காம காணப்படுவான். மூடன் பலியிடுறது போல நீ பலியிட போறதில்லை. எதுக்கு பலியிட வந்திருக்கிற? ஆலயத்துக்குள் பலியிட வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமையாய் துதிக்கவும், ஒரு ஹானரோட காணப்படுவோம், ரெஸ்பெக்டாய் காணப்படுவோம். உள்ள வரும்போதே பாருங்க, நம்முடைய பேச்சு எல்லாத்திலையும் ஒரு அடக்கம் காணப்படணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க வந்திருக்கிறோம்? தேவாதி தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில உங்களோட பக்தியில ஒரு பயம் காணப்பட்டா தேவன் அதை நிச்சயமாக என்ன செய்யறாராம்? பலனை தருகிறார். என்ன தர்றாரு? நிச்சயமான பலனை தரார். நம்பர் 2, சங்கீதம் 128:1. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. போதும். 2வது பரிசுத்த வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு நான் பயப்படுகிறவனா இருந்தால் நான் எந்த பாதையில் நடப்பேன்? கர்த்தருடைய பாதையில நான் நடப்பேன். ஓசியா 14:9 பார்க்கும்போது கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள்? செம்மையானவைகள். அவைகளில் யார் நடப்பார்கள்? நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோவெனில் அந்த பாதையில் என்ன செய்வாரா? இடறி விழுவார்களாம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா அந்த கர்த்தருடைய செம்மையான பாதையில நடப்பது எனக்கு லகுவா இருக்கும், எனக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பாதையில நடப்பது, காட்ஸ் வே, செம்மையான பாதை,